அஸ்ஸலாமு உறவுகளே, இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி புதன்கிழமை 12 மணிக்கு மேலே தான் விளாக் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். கொலையை வச்சு விட்டு இன்றைக்கி அடுப்பு பார்த்தா இந்த நிலையில தான் இருக்குது. எனக்கு பிடிக்கல. சீக்கிரமாக வேலையை முடிச்சாகணுன்ட்டு பாத்திரத்தை வெளியே ஆரம்பிச்சிட்டேன். விளக்குறேன் இன்றைக்கி பூரா விளக்குறேன். அவ்வளோ பாத்திரம் எப்படி தான் தெரியல, அச்சய பாத்திரமாக வளருது. கழுவி முடிச்சு பார்த்தா இப்படி தான் இருந்துச்சு. இதை பார்த்த பிறகு தான் மனசே ஆறிப்போச்சு. சுத்தம் பண்ணி அதில் உள்ள குப்பையை பூரா எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து குப்பையில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுப்பு ஓரத்துலலாம் பார்த்தா அந்த நாஸ்தியாக இருந்துச்சு. இதுக்கு மேலே இருந்தால் வேஸ்ட்டாக போகுன்ட்டு எல்லாத்தையும் ஒழுங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒழுங்கு வச்சுட்டு இந்த ஆயில் கேன் வாங்க மீஷோவில் தான் வாங்கியிருக்கேன். அதை வாங்கி அது நல்லா இதாகிடுச்சு. பை மிஸ்டேக் நான் அடுப்பு பக்கத்தில் வச்சுட்டு அசால்ட்டாக இருந்துட்டு இந்த நிலைமையில் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் செய்யாமல் அப்படின்னு சொல்லி குப்பையில் தான் போடலான்னு போயிட்டு குப்பையில் போட்டுட்டு வீடை பார்த்தா வீடு கொஞ்சம் எண்ணெய் பிசுக்காக இருந்துச்சு. எனக்கு அது பிடிக்கல. உடனே கம்ஃபர்ட்டை ஊற்றி விட்டு வீடை துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். வீடை துடைச்சி விட்டு பிறகு பார்த்தா வீடு க்ளீனாக இருந்துச்சு. வீடெல்லாம் துடைக்கிறேன் என் ஃபுல்லாக அந்த நாஸ்தியாக்கி வச்சுருக்கு. வீடு ஃபுல்லாக ஒரே க்ளே தான். துடைச்சி முடித்த பின்னாடி தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயானேன். அப்புறம் போய் பார்த்தா சோறு வெந்துருச்சு. இதை இன்னும் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா குழஞ்சிரும் அப்படின்ட்டு உடனே வடிக்க ஆரம்பிச்சிட்டேன். வடித்து விட்டு வீடெல்லாம் நீட்டாக நடந்தது. மனசே ஆறிச்சு. ஃபுல்லாக வடித்து விட்டேன். வடிச்சிட்டு போய் ஃப்ரீயாக உட்காரலான்னு போகல. வீடை பார்த்தா அப்படி ஒரு சந்தோஷம். நீங்களே பாருங்களேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.